இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு, உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு. எனக்கு வந்த உடனே வந்துட்டு நான் மம்மிகிட்ட சொன்ன வார்த்தை, போச்சு மம்மி, இந்த வருஷம் ஃபுல்லாக நான் போராட்டத்தின் மத்தியில் போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஜிம்மண்ணா வந்து ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. பாலா போனதை திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பிரசங்கம் வந்து ரொம்ப டீப்பாக டச் ஆச்சு. பிகாஸ் என் லைஃப் ஃபுல்லாகவுமே பார்த்தா வந்துட்டு நிறைய இடங்களில் பாலாக போயிருச்சு. இனிமேல் திரும்ப கட்ட மாட்டோமோ, திரும்பவும் நம்ம எந்திரிக்க மாட்டோமோ, நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டு ஃபுல்லாக செட்டில்ட் ஆகாதோ அப்படின்னு நினைக்கும்போது ஜிம்மண்ணாவோட அந்த பிரசங்கம் என்னை ரொம்ப டீப்பாக டச் பண்ணுச்சு. அப்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பலிபீடத்துலேருந்து வந்த வார்த்தை, முழுதான் நீ எப்படி இருக்கியோ அப்படியே என்கிட்ட ஒப்பு கொடு. உடஞ்சிருக்கியா, பரவாயில்ல, ஒப்பு கொடுத்துரு. நீ பாதியோடு இருக்கியா, ஒப்பு கொடு, பரவாயில்ல. திரும்ப கட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்களா, பரவாயில்ல, நீ என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் இருந்தது. நான் அந்த நிமிஷமே ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, நான் இந்த வருஷம் முதல்ல 40 நாள் உபாச ஜபம் இருக்க போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரேயரே என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த உபாச ஜபத்தை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், உமது கிருபை என் கூட இருக்கணும், எனக்கு பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 ஜப விண்ணப்பங்களை நான் ஏறெடுத்தேன். அதில் ஒன்று தான் வந்துட்டு என்னுடைய ஜாப். என்னோடய ஜாப் பார்த்திங்கன்னா, அது கிடைக்கும்போது பயங்கர ஒரு போராட்டத்தில் தான் கிடச்சிச்சு. ஏன்னா எனக்கு எதிராக எழுதப்பட்ட காரியங்கள் அப்படி. எனக்கு வேலையே கிடைக்கக்கூடாது, எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாங்க, எனக்கு விரோதமாய் கையெழுத்து இடப்பட்டுச்சு. ஆனாலும் தேவாதி தேவன் என் பட்சத்தில் இருந்த ஒரே காரணத்தினால எனக்கு அந்த கையெழுத்துகளையும் மாற்றி அமைக்க செய்து ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் ஈக்குவலாக என்னை உட்கார செய்தார். அங்கே இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், என்னோட ஏஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஸ்டில் வந்துட்டு என்னன்னா, என்னைய அவங்களுக்கு சரிசமமாய் உட்கார வைத்த தேவாதி தேவன் நினைச்சார் அப்படின்னா, ஆன்ட்டிகிட்ட நான் வேலை கிடைக்கும் போது, ஆன்ட்டி எனக்கு விரோதமாக இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இது கிடைக்குமான்னு தெரியலன்னு சொல்லும்போது ஆன்ட்டி சொன்ன ஒரே வார்த்தை, தேவன் நினைத்தால் அதை யாராலையுமே தடை செய்ய முடியாது. உன்னுடையதை அவர் உனக்கு நியமித்தார்னா அது உனக்கிட்ட மட்டும்தான் வரும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது, யார் பூட்டணும்னு நினைச்சாலும் அதை பூட்ட முடியாது. அது கடவுள் திறந்த வாசல் அது அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த நம்பிக்கையோடு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு இதில், ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் என் பட்சத்தில் இருப்பான்னு சொன்ன ஒரே தயவு, அவரோட கிருபை, அவரோட இந்த வேலை எனக்கு நியமனமாச்சு, எனக்குன்னு கொடுத்துச்சு. அடுத்த நாள் ஜாயின் பண்ணேன். எல்லார் கண்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னை தேவன் உயர்த்தினார். இந்த சாட்சியை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அங்கிளுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னை இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு என் ஃபேமிலி எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரேயரில் கேரி அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.